இன்றைக்கி ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷரில் என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்க்கலாமா. கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குல்ல, அதனால் இன்றைக்கி மசாலா தோசை தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா ஜீரகம், அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, வேகட்டும் அது. இந்த ஸ்டேஜில் உப்பு, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதையும் தூக்கி இதில் போடுவோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்து சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இன்றைக்கி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ஓரமாக ரெடி பண்ணிடலாம். நம்மளை மாவு பார்த்துக்கிட்டே இருக்குது தோசை வாக்குறதுக்கு. ஸோ தோசையும் அழகாக விட்டுட்டு இந்த பேஸ்ட்லேருந்து 1 ஸ்பூனை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே அந்த உருளைக்கிழங்கு மசாலாவையும் போட்டு ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பரான மைசூர் மசாலா தோசை ரெடி ஆகிடும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி.